இல்லண்ணா, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்க எல்லாத்துக்கும் இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சு போடுவாங்க? அந்த ஒரு நம்பிக்கையில தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கல? ஏய் என்னடா இது? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மேஜிக் காரனா இவன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி குடுத்துட்டிய. ஆற்றால ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. சொல்லுப்பா. இந்த பொண்ணு பார்க்க போறதுக்குலாம் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஆமா, அதாவது நீங்க எல்லாம் தெய்வ பிறவிகள். ஆட்ட பழி கொடுக்க தெய்வத்தை நோக்கிதான் கொட்டி வருவாங்களே தவிர தெய்வம் ஆட்ட நோக்கி வராதீங்க. என்ன எழுத்து பேசுறா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாது. ரணபலி ஆயிரும். ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான். வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவான். நான் வரட்டுமா? வாங்க. கல்யாணத்தை பண்ணுங்கடா. எவரா பொண்டாட்டிகள் வந்த நீங்க எப்படி மாறுறாங்க பாரு. பத்தட்டிவா நடந்தது. கல்யாணம் பண்ணாதீங்கடா டேய், கல்யாணம் பண்ணாதீங்கடா. கல்யாணம் பண்ணாலும் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். வாங்க 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 வாங்க. உள்ள ரொம்ப குளுக்குலன்னு இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. போனீங்க உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு. கக்கூஸ்குள்ளேயே இருக்கிறது. லீவ் நாளானே புள்ள குட்டியோட ஏதாவது சந்தோஷமா இருக்கலான்ட்டுலாம் இல்ல. ஆளப்பாரு திருப்பி கூட உள்ள போற. கழுத. மார்னிங். வெரி நான்சென்ஸ். Bad inspector and the rowdy, both blind basketball in my life. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆமாம், உன் பெயர் என்ன? அரங்கவாணி. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோம் அண்ணா? சார் சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம். என்ன பெத்த தாயே, என்ன எதுக்கு பெத்தாயே? உன்னை பெற்றதே வேஸ்ட், எதுக்கு பெற்றேங்க எனக்கே தெரியும். என்னையோ தத்து கொடுத்து புட்டா. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. ஏங்க நைட் டின்னருக்கு என்ன பண்ணட்டும்? சப்பாத்தி சிக்கன் கிரேவியும் பண்ணிருப்பா. கேக்கல. சப்பாத்தி சிக்கன் கிரேவியும்.
என்னங்க சொல்றீங்க? கேட்கல. ஓ, உப்மாவா? வெயினாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். ஏங்க, உங்களுக்கு டீக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும்? என்ன கேட்ட? கல்யாணமாய் 3 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும்னு உனக்கு தெரியல. எத்தனை வருஷம்? ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. 2 ஸ்பூன் சக்கரை போட சொன்னேன். இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இந்த செயின் கோல்ட தங்கம். ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, இது கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாசம் ஃபுல்லாவே வீட்டுல இருப்பேன். எப்படி? நீ ஒண்ணு வீட்டுல இருந்து கிட்ட வேணாம், மூடிட்டு வேலைக்கு. அந்த இனாம் லஞ்சுக்கு தயிர் சாதமும் ஆபீஸ் போல வலிக்குதா? சிலிண்டர் வேற இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு இருக்கு. பத்துக்க வாங்கலாம், உடம்பு முடியலையே. தையல் தேய்ச்சி விடுவா? என்ஃபீல்டுக்கு வேற டியூ கட்டல. எனக்கமா இந்த மாசம் தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். நீ படுத்துக்க. வெந்நீர் எடுத்துட்டு வருவா? ஹவுஸ் ஓனர் போன மாசமே சொல்லிட்டாரு. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. ஆனா நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு, கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யாரு இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்னா கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானியை வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா? அவனை விடாதீங்க. பேசாம அதை செய்ய முதல்ல. அட, மூஞ்சில சமுக்குதுன்னா நெஞ்சில சமுக்குற, ஏன் சமுக்க வேண்டியதானே? பண்ணி இல்லையா நமக்கு? நீங்க தான் ராசியானாலே. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. நாரப்படலாம். எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? யாருகிட்ட முறைக்கிற? விளையாட்டு கடிச்சா? சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். இந்த விளையாடுற வெள்ளம் எங்கிட்ட வச்சுக்காத. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.